அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆமென், தெய்வ சமூகத்தில் நாம் வாசிக்க கேட்ட பரிசுத்த வேதாகம புஸ்தகம் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிமு 60ஆம் நூற்றாண்டிலே வைத்தியனாயிருக்கிறதான லூக்காவானவர் தேவ சபைக்கு தன்னுடைய அனுபவங்களை கைமாறும் போது மற்றும் 4 சுவிசேஷங்களை விட மத்தேயு, மார்க்கு, யோவான் அதைவிட மிக தெள்ளத் தெளிவாக லூக்கா புஸ்தகம் கிறிஸ்துவின் வரலாறுகளை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது இந்த லூக்கா புஸ்தகம். விசேஷமாய் லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 3 முக்கியமான நபர்களை நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். 1வது நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், 2வது நபர் சகரியா என்ற மனுஷன், 3வது நபர் எலிசபெத் என்ற மனுஷன். 3 நபர்களையும் அக்கமிட்ட ஏடுகளினால் அடித்தளமிட்டு ஆத்ம மண்டலத்திலே இந்த நாட்களிலே நாம் கவனிக்கக்கூடியதான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது லூக்கா எழுதின புஸ்தகம். ஏறத்தாழ முழு அதிகாரங்களை நாம் தியானித்தோமானால் இந்த முழு அதிகாரங்களிலும் நமக்கு தருகிறதான ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன், ஒரு தெளிவான எச்சரிக்கை, ஒரு தெளிவான ஆத்ம நியோகம், 4 காரியங்களை வேதம் தெளிவுபடுத்துகிறது. 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 4-13 வார்த்தைகளை நாம் படித்தோமானால் மனுஷகுமாரனின் வருகையை வேத புஸ்தகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. 4வது அதிகாரம் 14-19 முதல் 50 வார்த்தைகள் வரை நாம் படித்தோமானால் மனுஷகுமாரனின் ஊழியங்களை இந்த புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 9வது அதிகாரம் 51வது வார்த்தை முதல் 19வது வசனம் வரை நாம் படித்தோமானால் மனுஷகுமாரன் தள்ளப்படுவதை நம்மால் கவனிக்க முடியும். 19வது அதிகாரம் 28வது வார்த்தை முதல் 24-53 வார்த்தைகளை நாம் படிக்கும் போது மரணமும் உயிர்த்தெழுதலையும் குறித்து மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தரக்கூடியதான ஒரு பரிசுத்த வேத புஸ்தகமாக இருக்கிறது லூக்கா எழுதின புஸ்தகம். ஆக நம்பர் 1 மனுஷகுமாரனின் வருகை, 2 மனுஷகுமாரனின் ஊழியம், 3 மனுஷகுமாரன் தள்ளப்படுகிற இடம், 4 மனுஷகுமாரனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலின் குறித்து பைபிள் தெளிவாக இந்த இடத்திலே நமக்கு கவனிக்கக்கூடியது. இந்த ஏடுகளிலே நம் கண்களை மிக தெளிவாக முன்பாக பிரயாணம் பண்ணி நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது இவற்றில் மிக கண்டெடுக்கப்பட்ட அநேக ஆத்ம மண்டலத்தின் தூதுகளை நமக்கு தெளிவாய் கவனிக்கும் போதே நம்முடைய சிந்தகளில் பதிய வைக்கிறதான, நம்முடைய எண்ணங்களில் பதிய வைக்கிறதான ஒரு ஆத்மமான கிரந்தங்களை நமக்கு இந்த புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 1:28வது வார்த்தையிலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பைபிள் ஸ்டடியானபடியினாலும் இது ஒரு ஆவிக்குரிய கூட்டமானபடியினாலும் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், ஆமென், நாம் ஒரு விசுவாசிகளாய் மாத்திரமல்ல, நமக்குள் தேவன் தருகிறதான அபிஷேகங்களை, தேவன் தருகிறதான கிருபைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் சமீபமாய் இருக்கிறது என்பதை புஸ்தகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் இந்த ஆலோசனைகளை தேவன் நமக்கு தரும்போது, இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது, ஆமென், இந்த நாட்களிலே அதற்குள் நாம் உருவாக்கப்படும்படியாக இந்த ஜீவனுள்ள வார்த்தையானது கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் படிக்க கேட்டோம், அந்தகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், அந்தகாரத்திலும் மரணத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப 2 காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1வது அந்தகாரம், 2வது வெளிச்சம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடங்கள். ஆமென். 1 அந்தகாரம், 2 வெளிச்சம் என்ற பதத்திற்கு முன்பாக நின்று சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கும்படியாக நான் விரும்புகிறேன்.
நாம் வாசிக்க கேட்டோம், அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் என்பது இரண்டு நிலையிலே நமக்கு கவனிக்க முடியும். ஆமென். வெளிச்சம் என்பதை ரெண்டு நிலையிலே நமக்கு கவனிக்க முடியும். கடந்த நாட்களில் நாம் வேதத்தை தியானித்த போது ஒரு பகுதியை நாம் இப்படி படித்தோம், கலாத்தியர் புஸ்தகத்தில் படித்தோம், இப்பிரபஞ்சம் பொல்லாத இப்பிரபஞ்சம். அப்படியானால் வானம், பூமி, நீர், நிலம் அடங்கி இருக்கிறதான இந்த உலகத்திலே ஆமென் கிருபையினால் தேவன் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே நடக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அவர்களுக்கு போதுமான நிலையில படிப்புகளை கொடுக்கிறோம், அவர்களுக்கு போதுமான நிலையில திருமணத்திற்குறதான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அவர்கள் பின்னாடி இருந்து நடக்கிறோம். இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறதான காரியங்கள் நமக்கு மிக தெளிவாக கவனிக்க முடியும். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு தன்மைகளை நம்மால் கவனிக்க முடியும். அப்படி என்னவென்றால், ஒன்று இருள். நான் சொல்வது அவன் பின்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று இருள், இரண்டு வெளிச்சம். அப்படியானால் what is the power, what is the light? ஆமென். வெளிச்சம் என்றால் என்ன? ஆமென். உலகம் நமக்கு சொல்லக்கூடிய வெளிச்சங்கள் எப்படி பட்டதாய் இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் கவனிக்கும்படியாய் விரும்புகிறோம். உலகத்தில் நமக்கு தருகிறதான வெளிச்சங்கள் எப்படி பட்டவைகள் நாம் கவனிக்கும் போது கிமு ஆமென் 6000 நூற்றாண்டுகளுக்கு பின்பாக கிரேக்கர்கள் ஆமென் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்டுபிடிப்பிலே ஒரு காரியத்தை கண்டுகொண்டார்கள். அவர்கள் கண்டுபிடிப்பிலே ஒரு காரியத்தை கண்டுகொண்டார்கள். இந்த பூமியிலே நாங்கள் வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். we know the electric, amen, வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமென், மிருகங்களுடைய ஆமென் தொலிகளினாலே சில உரசல்கள் சம்பவிக்க நேரத்தில் ஒரு வெளிச்சங்கள் உருவாக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து 600ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் ஆமென் அதை வெளிச்சமாக கண்டிருக்கிறார்கள் என்று ஆமென் தெளிவாக சொல்கிறார். அப்ப முதலாவது எலக்ட்ரிக் உலகம் கண்டுபிடிப்பது ஆமென் 600 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் வெளிச்சத்தை கண்டுபிடித்தார்கள். ஆமென். அவர்கள் வெளிச்சத்திற்குள் நடந்தார்கள். 1750ஆம் நூற்றாண்டிலே படிக்கிற காலகட்டத்தில் சயின்ஸ்கள் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு தெளிவு என்னன்னு சொன்னால், பெஞ்சமின் பிராங்க்லின் என்றதான ஒரு மனுஷன் ஆமென் உலகத்திலே அவர் வெளிச்சத்தை கண்டுபிடித்தார். பெஞ்சமின் பிராங்க்லின் என்றதான ஒரு மனிதன் உலகத்திலே அவர் வெளிச்சத்தை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த வெளிச்சத்திற்கு பின்பாக அடங்கியிருக்கிற ஒரு ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த வெளிச்சமானது லைட் ரூபமாக, பல்புகள் ரூபமாக வெளியே வந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய கண்காணிப்பிலே கண்டெடுத்த சில காரியங்களை கவனிக்க முடியும். ஆமென். 1771ஆம் நூற்றாண்டிலே ஃபெடரல் என்றதான ஒரு விஞ்ஞானி வெளிச்சத்தை கண்டுபிடித்தார். 1827 அலெக்சாண்டர் ஆல்ட்ரோ என்ற தேவ மனுஷன் ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடித்தார். 1900 நிக்கோலோ என்ற ஒரு மனுஷன் வெளிச்சத்தை கண்டுபிடித்தார். அப்ப பார்த்தோமானால் உலகமானது தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தில் தேவையாயிருக்கிற வெளிச்சங்கள் 3 வித்தியாசமான நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமென். முதலாவது கிரேக்கர் சொல்கிறார்கள், நாங்கள் கண்டுபிடித்தது விலங்கின் தொலிகளிலே இருந்து உரசப்படுகிற நேரத்தில் அவைகள் வெளிச்சமாய் மாறினது. பெருசா கிடையாது, சின்ன 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 காரியத்தில் கண்டுபிடித்தார்கள். அதே கிரேக்கர்கள் 600 வருடங்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள், இந்த பூமியிலே முதலாவது அவர்கள் கண்டுபிடிப்பின் காரியங்கள் முதலாவது வெளிச்சம் வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேக்கர்களாக இருக்கிற நாங்கள் கண்டுபிடித்ததன் மூலம் பல்புகள் எரியப்பட்டது. அப்படியாக பெஞ்சமின் பிராங்க்லின், ஃபெடரல், ஆமென், அலெக்சாண்டர் ஆல், ரிகாலோ என்றதான இந்த மனிதர்கள் முழுவதும் வெளிச்சத்தை கண்டுபிடிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வெளிச்சமானது ஜெனரேட்டர் ரூபத்தில், இந்த வெளிச்சமானது லைட் ரூபத்தில் உருவாக்கப்பட்டது. நமக்கு தெரியும், இந்த இடத்துல நம்முடைய அன்பான சகோதரர்கள், நம்மை சபையை சேர்ந்த அருமையான பிள்ளைகள் நமக்கு அழகான சவுண்ட் சிஸ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மிக அழகான சவுண்ட் சிஸ்டம், மிக அழகான லைட்டுகள், இவை
இவையெல்லாம் இந்த இடத்துல இந்த கிரவுண்டுகளை அலங்கரிக்கும்படியாக, நம்முடைய ஜெப வீட்டிற்கு போகும்படியாக, அந்த இடங்களை அலங்கரிக்கும்படியாக, நாம் கண்டுகொள்ளும்படியாக, இருள்கள் மாறும்படியாக அநேக வெளிச்சங்களை கண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனிக்க வேண்டிய நம்முடைய பிள்ளைகளே, நாம எல்லாம் ஆராதனை முடிந்து, ஈவினிங் சர்வீஸுகள் முடிந்து, நம்முடைய வீட்டில் ஒருவேளை 9 மணிக்கு இந்த இடத்திலிருந்து போவோம், ஒருவேளை 10 மணிக்கு போவோம். நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியத்திற்கு அநேக இடத்திற்கு போயிருக்கிறேன். அநேக இடத்திற்கு போனா ஆராதனை முடிச்சு நீங்க அவங்க வீட்டுக்கு போயிடணும். ஆனா நம்முடைய ஸ்தாபனம், இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் கூட சொல்றாங்க, இந்த இடத்துல ஆவிக்குரிய மன்னா கிடைக்கும், அது முடிஞ்ச உடனே சரீரத்தை பலப்படுத்தும்படியாக ஜெப வீட்டிற்கு போக வேண்டும். பாஸ்டர் அடிக்கடி சொல்றாங்க, யாருக்காவது ஜெபம் பண்ணனும் நீங்க வர வேணும். நானும் பார்க்கிறேன், 2 நாள் யாராவது வருவாங்கன்னு பார்க்கிறேன். நான் இங்க இருந்து ஜெப வீட்டுக்கு போகும்போது இங்க இருக்கிற பிள்ளைகள் எனக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க உற்சாகத்தை பார்த்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் நீங்க பலப்படணும், ஆகாரத்தில் இன்னும் நீங்க சக்திப்படணும். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு மேல இந்த இடத்துல இருந்து நம்ம போயிட்டோம்னா, ஒருவேளை ஒரு 10 மணி அளவில் இந்த லைட்டுகள் எல்லாம் ஆஃப் ஆக்கப்படும். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற 4 சைடுகளில் நம்மை பார்க்கும்படியாக, நாம் ஆராதிப்பதை பார்க்கும்படியாக, நாம் கண்டுகொள்ளும்படியாக இந்த இடத்துல லைட்டுகள் இருக்கிறது. குறிக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இந்த லைட்டுகள் எல்லாம் ஆஃப் ஆக வேண்டும். பாருங்க, உலகத்தில் வந்த வெளிச்சமானது ஃபெட்ரேலும் நிக்கோதோலும் கிரேக்கர்களும் உலகத்தில் வெளிச்சம் கொண்டு வந்தது. அந்த வெளிச்சம் இஸ் a temporary, ஒரு தற்காலிகமான வெளிச்சமாக இருக்கிறது. எத்தனை பேர் கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? நான் எங்க சபையில் ஒரு திருமணம் நடந்தது, ஒரு பெண் பிள்ளை திருமணம். பிளஸ்ஸி அவங்க பேரு. நான் ரொம்ப அவங்கள நேசிக்கிற ஒரு குடும்பம், எல்லாரும் நேசிக்கிறோம், அவங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் காலையில் போய் திருமணத்திற்கு அந்த வீட்டில் போய் முதல் நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் 4 மணிக்கெல்லாம் எங்கள் மகா இங்கேருந்து போயிடுவா. நான் கேட்டேன், எங்கே போகிறான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரம், திருமண பொண்ணுல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். நான் காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். குறிக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு ஜாம் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணணும், கொஞ்சம் தூரம் கார் ஓட்டி நாங்கள் போகணும், எல்லாரும் போகணும். நாங்கள் காலையில் போகிறோம், 7 மணி ஆச்சு. நான் கேட்குறேன், பெண்ணு வந்தாச்சா? வரல பாஸ்டர், இப்போ வருவா. ஸ்தோத்திரம். 8 மணி ஆச்சு, கேட்குறேன், பெண்ணு வந்தாச்சா? இல்லை பாஸ்டர், இப்போ வருவா. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க முன்னாடி ஒரு பெண்ணு எங்க முன்னாடி அப்படி பாஸ் பண்ணி போறாங்க. அப்ப நான் மறுபடியும் எங்க அப்பா அம்மாட்ட கேட்டேன், பெண்ணு வந்தாச்சா, பிளஸ்ஸி வந்தாச்சான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நான் முத்தத்துல தான் நிக்கிறேன், நான் பார்க்கலன்னு சொன்னேன். ஐயோ, அவ உள்ள போயிட்டா பாஸ்டர், ஒருவேளை வேஷம் மாறினாலும் உங்களுக்கு தெரியல போல இருக்குன்னு கேட்டேன். நான் கேட்டேன், என்ன வேஷம் மாறினாங்க? அப்பதான் அந்த பிள்ளைய பார்த்தேன். பாருங்க, நானே இப்படி இருக்கிற அழகா. அல்லேலூயா. அவங்க இன்னும் அழகு. ஸ்தோத்திரம். பார்த்தோம்னா முகமெல்லாம் வெள்ளவெளேன்னு இருக்கு. அல்லேலூயா. இந்த புருவம், மக்கள் இந்த புருவத்திற்கு என்ன சொல்லுவாங்க? இந்த கடையில எல்லாம் போய் செய்வாங்கல்ல, என்ன சொல்லுவாங்கம்மா? என்ன பாஸ்டர்? நீங்க சொல்லல, நாங்க சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் நூலில் வெட்டி எடுத்து நான் பார்க்கிறேன். இந்த சுண்டில் எல்லாம் ஒன்று தேய்ப்பாங்கல்ல, என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமா, லிப்ஸ்டிக்குங்க. ஸ்தோத்திரம். பார்க்கிறேன், இந்த பெயிண்ட் அடிச்சு செவுரில் பார்த்து ரெட் கலர்ல வசனம் எழுதி வைப்பாங்க பாருங்க, அதே மாதிரி இருக்கு. அப்ப நான் அவங்க பக்கத்துல போய் கேட்டேன், நீ பிளஸ்ஸி தானா மக்களை அப்படின்னு கேட்டேன். ஆமா அங்கிள், பிளஸ்ஸி தான். எவ்வளவு பணம்டா கொடுத்தேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை அங்கிள், 8000 ரூபாய் கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த பவுடரை போட, இந்த சொனாயை போட 8000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. கேட்கணுமா? ஈவினிங் ஒரு 7 மணிக்கு இந்த பிளஸ்ஸி வந்தா பாருங்க, முகத்துல போட்டது ஒன்னும் பிரைட்னஸ் பார்க்க முடியல, கலர்களை பார்க்க முடியல, பழைய நிலைமையில கொண்டு வந்துட்டா. நான் சொல்வதின் காரணம் என்ன அப்படின்னா, உலகம் நமக்கு தருகிற வெளிச்சமானது ஒரு தற்காலிகமான வெளிச்சம். அது சுவிட்ச் போட்டா தான் எரியும், சுவிட்சில் தான் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வெளிச்சத்தை பார்த்து, இந்த வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளை பார்த்து, இந்த வெளிச்சத்தில் சஞ்சரிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர ஒருவர் வந்திருக்கிறார். எத்தனைவர்கள் கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம்? அவன் விதவிதமா சீரியலை போட்டிருக்கிறோம், விதவிதமா லைட்ஸ்களை போட்டிருக்கிறோம், விதவிதமா காரியங்களை போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வெளிச்சம் எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு காரியம் இருக்கிறது. இது தற்காலிக மாத்திரம்தான்.
ஒரு நித்தியமான வெளிச்சம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், பைபிள் நமக்கு எந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார்? ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வார்த்தையை வேகமாய் வாசிக்கலாமே. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இப்ப 3வது வசனம் முதல் வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 3வது வசனம் முதல். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. சத்தமா வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிட்டு. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நாம ஒரு கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை மறக்கிறார்கள். கேட்க வேண்டுமா தேவனுடைய பிள்ளைகளே? கடந்த நாட்களில் சொத்து பிரச்சனைகள் மூலம் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். தன்னுடைய தகப்பனை கால் வேற கை வேற வெட்டி தன்னுடைய மகன் இந்த கால கைய தலைய ஒவ்வொரு இடத்துல கொண்டு ஸ்தாபித்த ஒரு சரித்திரங்களை நமக்கு கவனிக்க முடியும். கடந்த நாட்களில் பேப்பர்ஸ்கள் வந்த ஒரு காரியம். 13 வயது குழந்தையை 60 பேர்கள் சேர்ந்து பாவம் செய்தார்கள் என்ற ஒரு காரியம். 3 வயது குழந்தை பாவத்திற்கு பலியாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்படியானால் மனுஷன் பூமியிலே மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அவன் பிசாசானவன் மனுஷனை இருட்டுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறான். நமக்கு தெரியும், முன்னெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக ரெட் லைட் என்று சொல்லப்படுகிற பாம்பேயில் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். பலமுறை அந்த இடத்துல நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்கே வேலையெல்லாம் விபச்சாரம் செய்வதான காரணம். ஆனால் சமீப காலத்தை நாம் பார்த்தோமானா நமக்கு அருகாமையில் இருக்கிற சில ஸ்டேட்டுகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பீச்சுகளை பார்த்தோம்னு சொன்னா திறந்த வெளியிலே பாவங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். வீட்டில் இருந்து காலேஜுக்கு போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரியல. திருப்பி நேரத்திற்கு வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தோம்னா பாவங்கள் அவரை குடி கொண்டிருக்கிறது. பாவத்தின் கிரியைகள் அவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அருகாமையில் ஒரு இடத்துல கடந்த நாட்களில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு சகோதரியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னா, நான் அவளை அழைத்தேன். எல்லாரையும் போக சொல்லி நான் அவளை அழைத்தேன். அவங்க அம்மா பின்னாடி இருந்தாங்க. நான் சொன்னேன், மோனே நீ பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க. அவ என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். ஆமங்கள், நான் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் சரீரம் முழுவதும் பாவமாக இருக்கிறது. எனக்கு முன்னேற முடியல, விட முடியல, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதின் காரணம் என்னவென்று சொன்னா, இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒரு வெளிச்சம், இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு இருள் பாவமாக இருக்கிறது. இருள் பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. இருள் பிசாசின் கோட்டையாக இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்து இந்த 70வது கன்வென்ஷனில் இந்த கால நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தங்களை சொல்லுகிறார். இந்த கூட்டத்தின் மூலம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போகிறோம். இந்த கூட்டத்தின் மூலம் கர்த்தர் சிலரை வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறார். கைகளை தூக்கி வர அல்லேலூயா சொல்ல போகிறோம். நான் ஆவியில விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த இருள்கள் மத்தியில் வெளிச்சத்தை தரும்படியாக தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார். பாருங்க, உலகத்தின் பிரகாசமானது ஒரு சுவிட்சுகளை போடும்போது ஆரம்பிக்கப்படும். அது லைட் கத்தும், ஆனா ஆஃப் ஆகினா மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிற இந்த வெளிச்சமானது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், பிதாவாம் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்தில் அவரை அறிமுகப்படுத்தும் போது, சிருஷ்டிகராய் அறிமுகப்படுத்தும் போது, யாத்திரையாகமும் அவரை நடத்துகிறவராய் அறிமுகப்படுத்தும் போது, தொடர்ந்து முடிவிலே அவர் சீக்கிரம் வருகிறவராய் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். அந்த பிதாவாம் தேவன், அந்த யெகோவா நிசியாம் தேவன், அந்த யெகோவா ரூபவாம் தேவன் இந்த கால நேரத்தில் இந்த தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், ஐயோ ஒரு வெளிச்சத்தை காத்து உங்க குடும்பத்தில் தர விரும்புகிறார். ஒரு வெளிச்சத்தை உடைய வாழ்க்கையிலே அவர் தரும்படி விரும்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அப்படி
அப்படியானால் இந்த இடத்திலே தேவன் தருகிற வெளிச்சம் என்ன? பைபிள் சொல்லுகிறது வெளிச்சம் உண்டாக கடவதாக என்று சொல்லி தேவன் தெளிவாக வார்த்தைகளை சொல்லுகிறார். எதற்காக தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டும்? எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தை. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வார்த்தை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இங்கு ரொம்ப கவனிங்க. எதற்காக ஐயா கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தர வேண்டும்? எதற்காக இந்த வெளிச்சத்தை தேவன் உருவாக்க வேண்டும்? அவர் வார்த்தையினாலே வெளிச்சங்களை உண்டு பண்ணினவர். அவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணி நிற்கும் போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பார்த்து, தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து தேவன் விரும்புகிற காரியம் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிற குடும்பமாய் மாற வேண்டும். கைகளை தட்டி உற்சாகமாக 2 கைகளை தட்டி சொல்லுவோம், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மையான வெளிச்சத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப எதற்காக வெளிச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போமாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவனுடைய ஒளி, ஹல்லேலூயா, அவர் வெளிச்சமாய் வந்தார். பைபிள் யோவான் புத்தகத்தில் சொல்லுகிறது, I am the light of the world. நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இந்த வெளிச்சம் எல்லாம் ஆங்காங்கு நமக்கு கட்டளைகளாய் தரும்போது, இந்த வெளிச்சத்தை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் நம்மில் என்ன விரும்புகிறார்? எப்படிப்பட்ட வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படி விரும்புகிறார்? நமக்கு வாசிக்கலாம். 1-2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வார்த்தை. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். மீண்டும் வாசிக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஐயா வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. சபையில மெசேஜில வெளிச்சம், பைபிள் வாசிக்கும் போது வெளிச்சம், ஆராதிக்கும் போது வெளிச்சம், இசைக்கருவிகளை மீட்டும் போது வெளிச்சம், வார்த்தைகளை கேட்கும் போது வெளிச்சம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், கேட்பது மாத்திரம் கிடையாது, பார்ப்பது மாத்திரம் கிடையாது. ஆண்டவர் விரும்புகிற 2 காரியம் என்னவென்றால், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் 3வது பாகத்தில் படிக்கிறோம், ஆமென், எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோமே. இன்னும் கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போகல, உயரல, கை உயரல, கைகளை நன்றா உயர்த்தி சொல்ல போகிறோம். இன்னும் சத்தமா சொல்ல போகிறோம், ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாங்கள் இருக்கிற எங்கள் பகுதியில் ஃபர்ஸ்ட் நான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் வாகனத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். உதவியாளர் எனக்கு வரல, நான் தான் வாகனத்தை ஓட்டி போகிறேன். பார்த்தோம்னா நான் பாட்டுக்கு எல்லா கிளாஸையும் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிறேன், ஏசி கூட்டி வச்சிருக்கிறேன். எங்கள் சபை விசுவாசிகளும் கையை உடுத்துறாங்க, எனக்கு கையை உயர்த்த மனம் கிடையாது. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப கமையில் பெருமையில் போயிட்டு இருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்களோட பேசுவதற்குரிய சந்தோஷம் என் உள்ளத்தில் இல்லை, அவங்கள்ட்ட சிரிக்கிறதுக்கு சந்தோஷம் என் உள்ளத்தில் இல்லை, அவங்களை பார்க்கக்கூடிய சந்தோஷம் என் உள்ளத்தில் இல்ல. என் உள்ளத்தில் ஏதோ ஒரு வேதனையை சுமந்து கொண்டு போவதுபடியினால் என் முகம் பிரதிபலித்தது. இந்த உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாதபடியினால் என்னுடைய முகம் வாடி இருந்தது. ஒரு கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட அநேக வருடங்களாக இருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேக வருடங்களாக இருக்கிறது, தேவ சமூகத்தில் வந்து அநேக வருடங்களாக இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பெந்தெக்கோஸ்து அனுபவத்தில் இருக்கிற நாம், இந்த ஆன்லைன்ல சத்தத்தை கேட்கிற நாம், எத்தனை பேருக்கு இந்த காலகட்டத்தில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம்? எத்தனை குடும்பத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம்? எத்தனை பாவிகளுக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம்? நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கிருபையினாலே எங்க அம்மா ரட்சிக்கப்படுவதற்கு முகாந்திரம், நான் பிறந்த அந்த நாளிலே 1976 77 காலகட்டம், நான் சொல்லுவது 76 77 காலகட்டம். நான் பிறந்திருக்கிறேன், சொல்ல கேள்விப்பட்ட காரியம். அன்னைக்கு சிசரிங் நடந்திருக்கிறது, ஆபரேஷன் நடந்திருக்கிறது. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னைக்கு ஆபரேஷன் நடந்தா சில ஸ்டிச்சுகள் எடுக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு விடுவாங்க, பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா என்னை பெற்றெடுத்தாங்க. வீட்டில் வந்து சில ஸ்டிச்சுகளோட படுத்திருக்கிறாங்க. 8வது நாள் ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டு பக்கத்தில் வந்து பிரசங்கம் பண்றாரு.
கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க 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 எங்க அம்மா ஆமென் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி வெளியே வர தொடங்கிருச்சு. ஒரு அசுத்தாவி வெளியே வர தொடங்கிச்சு. ஆமென். அப்படி எழும்பினாங்க. எங்க ஆட்சி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி எழும்பினாங்க. ஒரே ஓட்டம் ஊழியக்காரருக்கு முன்னாடி போய் பொத்தோன்னு கீழே விழுந்தாங்க. தேசம் எல்லாம் ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆச்சரியப்பட்டுச்சு. ஐயோ, குடல் வெளியே வந்துரும் போல, ஸ்விட்சுகள் எல்லாம் போயிரும் போல, உருளுறாங்க. ஹல்லேலூயா. அந்த கிரியைகள் போன உடனே எல்லாரும் கைபிடிச்சு தூக்கம் வந்தோடனே எங்க அம்மா சொன்னாங்க, வேண்டாம் நான் எழும்பிருந்தேன். அவங்க எழும்பின உடனே பெரியவங்க வந்து வயித்தை பார்த்தாங்க. ஒரு ஸ்டிச்சு கூட உடையல. கேட்க வேண்டுமா? எங்க அம்மா ஒரு பிரகாசத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. நாங்க இருக்கிற பகுதியில் ஆமென் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. பெரிய படிப்பொண்ணும் கிடையாது, பெரிய அழகொண்ணும் கிடையாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட சொந்தமாக 13 கன்வென்ஷன்களை செய்தாங்க. அந்த காலத்தில் கன்வென்ஷன் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டது. யாரும் ஆமென் அங்க போக யாருமே கிடையாது, யாரும் ஓபன் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட 18 ஊழியக்காரர்களை என்ன உள்பட 18 ஊழியக்காரர்களை உருவாக்க தேவன் கிருபை செய்தார். இன்னைக்கு எங்க அம்மா வாதறந்து ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாங்கன்னா பிசாசின் கிரியைகள் அழியும். ஆமென். வாதறந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா இருட்டுகள் மாறிப்போம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு அனுபவம், நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு தேவ கிருபை, நாம் ரட்சிக்கப்பட்டது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மகிமையான பிரகாசம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு பேருக்கு பிரகாசமாக இருக்கிறோம், நாம் எவ்வளவு பேருக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அப்படி